நம்ம கம்பேரிஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடாதுன்றது வந்து ஒத்துக்குறோம். இப்போ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க சார், ஸ்கூல்ஸும் ஒத்துக்குவாங்க சார். ஆனால் சமுதாயத்துக்குள்ள நம்ம பிள்ளைகள் உருவாக்குறது நம்மளோட கேம்பஸ்க்குள்ளே, நம்ம வீட்டுக்குள்ளேயே கிடையாது. இந்த காம்பவுண்டை தாண்டி அவங்க வெளியில் போகிறாங்க. அதுதான் சொசைட்டி சமுதாயம். சமுதாயம் எப்படி பார்க்கணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க சார். ஆனால் இன்னைக்கு ஒரு ஒலிம்பிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா யார் தங்கப்பதக்கம் அதானே கேட்குறேன். இன்னைக்கு ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா யார் அந்த கம்பெனியில் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னு கேட்குறேன். இன்னைக்கு ஒரு டாக்டர் எடுத்துட்டோம்னா யார் இதில் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அப்போ அங்கேயும் ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த போட்டினால தான் ஒரு கம்பேரிஷன்ஸே வருது. போட்டி இல்லாத உலகத்தை நம்ம பார்க்க முடியாது. அப்போ அந்த போட்டினால வர கம்பேரிஷன்ஸ், அந்த போட்டியை தவிர்க்க முடியாது, கம்பேரிஷன் தவிர்க்க முடியாது. அப்போ அதை வந்து ஒரு பேரண்ட்ஸும் ஒரு நாளைக்கு இந்த வாழ்க்கையை வாழப்போகிற, நீங்கள் சொல்ற மாதிரி அடுத்த ஒரு 50 ஆண்டு காலம் வாழ்க்கை வந்து வாழப்போகிற இந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த போட்டியும் கம்பேரிஷன்ஸ் எப்படி அமையறது அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே இது அவனோட லைஃப். இப்போ அவன் பார்த்து இந்த போட்டி எப்படி எடுத்துக்கணும், அவன் பார்த்து இந்த கம்பேரிஷன். இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்குள்ள நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் கொடுத்தாருன்னு சொல்லலாம், பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் கொடுத்தாருன்னு சொல்லலாம், எல்லா மாணவனும் சரி சமம்னு சொல்லிடலாம். குடும்பத்தில் வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் நான் ஏற்றுக்கலாம். பட் ஆனால் அந்த சமுதாயம் அப்படி பார்க்காது. யார்? ஏன்னா அதுக்கு காரணம் போட்டி. இந்த போட்டின்னு வரும்போது யார் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படின்னு தான் வந்து இன்னைக்கு எல்லாமே தீர்மானிக்கும். அப்போ இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அந்த போட்டியையும் அந்த ஒரு காம்படிஷனையும் அந்த ஒரு ரேங்கிங் நான் சொல்றது வந்து யார் முதல் இடம் இருந்தார் அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த பார்வையை வந்து வாழப்புற அந்த மாணவன் எப்படி பார்க்க. இது ரொம்ப ரொம்ப கண்டிப்பா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாங்க, போட்டி வேணும். அதுல வந்து சந்தேகமே இருக்கு. போட்டி இல்லாட்டா வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில முன்னேறது வந்து முடியாது. பட் அந்த வெற்றி வந்து ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். எல்லாரும் வந்துட்டு வெற்றி கோட்டையில போய் நிக்க முடியாது. அப்ப வந்து மற்றவங்களை வந்து என்னன்னா, மற்றவங்க வந்து 2, 3, 4 இல்லை முயற்சி பண்ணுவாங்க. அந்த முதல்ல வந்து வெற்றியான அடைஞ்சவன் வந்து எவ்வளவு தூரம் வந்து போராடினான், எவ்வளவு தூரம் வந்து அதுக்கு அடையிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான், எத்தனை தோல்வி அவன் வந்து பண்ணிட்டான், அதை வந்து அவங்க பாடமா இருக்கும். அதனால நான் சொல்றது, வெற்றியாளருக்கும் வெற்றியுடைய உச்சியை வந்து அடையிறது வந்து ரொம்ப ஈஸிங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனா அந்த இடத்தை தக்க வைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். நான் சொல்றது அப்ப வந்து என்ன கேட்டீங்கன்னா, அதான் நீங்க சொல்ல வேண்டியது முயற்சி, அதாவது கடமையை செய் பலன் அறிவித்தாங்க. அது அதே மாதிரி வந்து என்ன கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில இப்படிதான் வாழணுங்கிறதுக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக் உண்டு. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சவங்களோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு பாடம். நீங்க தாமஸ் ஆல்வா எடிசனா இருக்கட்டும், இல்ல சுந்தர் பிச்சையாக இருக்கட்டும், இல்லது இன்னைக்கு வந்து அப்துல் கலாமாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இந்திய ஒரு சரித்திரத்தையே வந்து போட்டி போட்டு கொடுத்த பெரியவங்களுடைய சரித்திரத்தை எடுத்தீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கை மிக சாதாரணமாக ஆரம்பிச்சு நிறைய தோல்விகளை சந்திச்சு ஒவ்வொரு தோல்வியிலையும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் போனாங்க. அது மாதிரி நான் அடிக்கடி சொல்றது வந்து, கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் வேணுங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்க முடியாது. என்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கணும்னா லைஃப் வித்தவுட் ஸ்ட்ரெஸ் டெத். நான் சொல்றது அப்ப வந்து ஆனா ஸ்ட்ரெஸ்ஸே வாழ்க்கையா இருக்கிறது. அதே மாதிரி வந்து அதனால வந்து இப்போ வந்து ஒரு அப்ரஹாம் லிங்கன் எத்தனை ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் ஜெயிச்சு வர்றாரு. அப்ப அதனாலதான் நான் சொல்றது வந்து, தோல்வியை கண்டித்த ஓடாதே வந்து உன்னுடைய வெற்றியோட படிக்கு வந்து முதல் படிக்கல் வந்து தோல்விதான். அந்த பாடத்தை வந்து நீங்க மாணவர்களுக்கு வந்து நீங்க வந்து மனசுல வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா, அதுலதானுங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேம்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால உங்க ஸ்கூல்ல பாக்குறேன், யூ ஆர் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் த கேம்ஸ். இந்த கேம்ஸ்ல ஒண்ணுதான் வந்துட்டு ஒருத்தன் ஜெயிப்பா, மற்றவங்க எது இருப்பாங்க. அந்த ஒரு கேம்ஸ்ல தான் வந்து என்ன கேட்டா கூட்டு முயற்சிகள் இருக்கும். ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு கோல் கீப்பர் இருப்பான், ஒரு ஃபார்வர்ட் இருப்பான், பேக்வர்ட் இருப்பான், அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடுறதுதான் ஜெயிக்கும். ஸோ அந்த இது வந்து அந்த விளையாட்டு திறமை இதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இது வந்து வெற்றியான ஒருத்தர் வர்றான்னா, அடுத்து தோத்துட்டானா அடுத்து அவனை நம்ம என்கரேஜ் பண்ணி வந்து, உனக்கு இன்னும் சான்ஸ் இருக்கு, உனக்கு இன்னும் கெப்பாசிட்டி இருக்கு, இன்னும் கேப்பபிலிட்டி இருக்கு. ஒருத்தருக்கு வந்து தண்ணியை கண்டே பயப்படும், அவனை வந்து ஸ்விம்மிங் பூல் ஓடி விட்டான்னா அவன் அதே இதுல வந்துட்டு இந்த 100 மீட்டர் ஓடுறதுல ஓடிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனுடைய திறமையை அறிஞ்சு அதுக்கேத்தாப்புல நம்ம குறிக்கோளை வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஜெயிக்கலாம்.
அதே மாதிரி அவங்களுக்கும் தன்னம்பிக்கை வரும். போட்டி கண்டிப்பா வரும். போட்டி இல்லாத வாழ்க்கை வந்து கிடையவே கிடையாது.